துறை ரீதியான விசாரணை தான் சஸ்பெண்ட் பண்ணணும். இது விசாரணை நடத்துகிற விஷயமா? ஆட்கடத்தல், மைனர் ஆட்கடத்தல் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு எஃப்ஐஆர் உள்ளே போடுங்க, ரிமாண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சஸ்பெண்ட் பண்ணணும்ல. அப்போ சுப்ரீம் கோர்ட்டை ஏமாற்றிட்டான். சுப்ரீம் கோர்ட், ஓ அப்படியா சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்களா, சரி விசாரிங்கன்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு அந்த சஸ்பென்ஷனை நம்பிட்டாங்க. நாசிகர் கூட்டத்துடன் கூட்டணி வச்சிருக்கிறவங்க இவங்களெல்லாம் கோயிலுக்குள்ளேயே விடக்கூடாதுங்கிறது தான். நாசிகர் யாரையும் கோயிலுக்குள்ளே விடக்கூடாது. சரி கோயிலுக்குள்ளே விட்டுட்டீங்க, மாலை போடாதீங்க, அதுக்கு தகுதி இல்லாதவங்க. சிறப்பு பூஜை பண்ணாதீங்க, அதுக்கு தகுதி இல்லாதவங்க. இந்த எடுபடி சேகர்பாபு வர்ற ஆளுக்கெல்லாம் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் காலம். நீங்கள் எல்லாம் ஒரு மந்திரியாக இருந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்குறீங்கன்னா கேவலம் அந்த நாட்டுக்கு. உங்கள் பரம்பரையே தேச துரோக பரம்பரையாச்சு. அந்த தேச துரோக ராகுல் காந்திக்கு இந்த தேச துரோக கும்பலை சேர்ந்த ஸ்டாலின் பிறந்த நாள் வாழ்த்து ட்விட்டரில் சொல்கிறார். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றிய ஒரு அரசியல் அலசல் இப்போது பார்க்கலாம். அதாவது முதல் செய்தி, இன்றைக்கி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. எந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, ஏடிஜிபி ஆட்கடத்தல் வழக்கில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஜிபியை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம யோகியர்கள் திமுக ஸ்டாலின் அரசு உச்சநீதிமன்றத்தில் சொன்னாங்க. அப்போவே எனக்கு தெரியும், யோகியங்களாச்சப்பா இவங்க எப்படி போய் சஸ்பெண்ட்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. இப்போ அதுக்கு முன்னாடி என்னென்னா, இங்கே உயர்நீதிமன்றம் தீர்ப்பு முதல்ல கொடுத்தாங்கல்ல, அந்த தீர்ப்பு காப்பி வந்தது. அந்த தீர்ப்பு காப்பி வேல்முருகன் நீதிபதி கொடுத்தது. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பலதரப்பட்ட யூகங்கள் முதல்ல வந்தது. நம்மளே ஏமாந்தோம். என்னென்னா, நீதிமன்றமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. நீதிமன்றம் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் கடைசி இப்போ பார்க்கும்போது நீதிபதி என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வழக்கு ஜெகன்மூர்த்தி போட்ட வழக்கு, முன்ஜாமீன் வழக்கு. அவரை விசாரணைக்கு ஆஜராகுங்கன்னு சொல்லிட்டு கடைசி 2 வரையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, since 2 of the accused had already been arrested, giving confession statement against the Additional Director General of Police, the respondent police is directed to secure and take action against the ADGP in the manner known to law. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது 2 குற்றம் சாட்டப்பட்டவர்களை பிடிச்சாச்சு. அவங்க வாக்குமூலம் ஏடிஜிபிக்கு இதில் தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஏடிஜிபி மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுங்கள், இதுதான் அவர் சொன்னதில் எந்த தப்பும் கிடையாது. ஒரு சில சட்ட இது இருக்குது, அவரையும் ஒரு பார்ட்டியாக சேர்த்து அவருக்கு நோட்டீஸ் அனுப்பி பண்ணணும். ஆனால் அவர் போலீஸுக்கு தான் சொல்கிறார், விசாரித்து முடிவெடுங்கப்பா, சட்டப்படி முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். கைது பண்ணுங்கன்னு சொல்லலை, சட்டப்படி முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். இதுதான் நடந்தது. இந்த திருட்டு கூட்டம் என்ன பண்ணாங்க, அங்கேருந்து ஏடிஜிபியை கூட்டிகிட்டு போய் ஜெயிலுக்கு அனுப்புன மாதிரி எல்லாருக்கும் ஒரு பொருளியை கிளப்பி ஜெயிலுக்கு அனுப்பாமல் ஒரு 3-4 மணி நேரம் விசாரணை மட்டும் நடத்தி அவரை வீட்டுக்கு அனுப்பிட்டான். வீட்டுக்கு அனுப்பின உடனே இந்த ஸ்டாலின் அரசு, யோகியங்க அரசு என்ன பண்ணால், என்னடா இது ஆட்கடத்தல் வழக்கு, ஏடிஜிபியை கைதே பண்ணலையே, சும்மா விட்டான்னு வந்துருங்க அப்படின்ட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டான். இப்போ இந்த சஸ்பென்ஷனை பற்றி நல்ல ஒரு விளக்கம் சொல்லணும். அரசாங்க அதிகாரிகள் எப்பப்போ சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அரசாங்க அதிகாரிகள் 2 முறையாக தான் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. 2 வகைகளில் சஸ்பெண்ட் பண்ண முடியும். ஒன்று என்ன அப்படின்னா, டிபார்ட்மெண்ட், அதாவது துறை ரீதியான நடவடிக்கை. துறையில் ஏதாச்சும் சம்மந்தப்படுத்தி தப்பு பண்ணிட்டாங்கன்னு வைங்க. ஒரு லேடியை கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க, ஒரு யார்ட்டையாச்சும் பணம் வாங்கினாங்க. அப்போ என்ன செய்வாங்க, அவரை உடனே புகார் வந்தால் உடனே சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு துறை ரீதியான விசாரணை ஆரம்பிப்பாங்க. இதுதான் முதல் கட்டம், சஸ்பென்ஷன்.
துறை ரீதியான விசாரணை, ஆளை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இது இல்லாமல் குற்றம் செஞ்சுட்டாருன்னு வைங்க, கொலையே பண்ணிட்டாருன்னு வைங்க, அவரை போய் சஸ்பெண்ட் பண்ணி துறை ரீதியாக விசாரணைலாம் பண்ணக்கூடாது. அது ஊரே ஏமாத்துற வேலை. கொலை பண்ணிட்டாங்க, ஆளை கடத்திட்டாங்க, பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டாங்கன்னா ஐபிசி குற்ற வழக்குகளில் எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பி ரிமாண்ட் பண்ணி 24 மணி நேரத்தில் சஸ்பெண்ட் பண்ணணும். இந்த யோகியங்க நம்ம யோகியை அதை ஸ்டாலின் அரசு ஊரை ஏமாற்ற ஏதோ துறை நடவடிக்கை மாதிரி அவரை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு ஜெயிலுக்கு அனுப்பாமல் வெறும் சஸ்பெண்ட் பண்ணிட்டான். இந்த மோசடியை உச்சநீதிமன்றம் பார்க்கணும்ல. அவன் இதை விட இழிச்சவாயனா இருக்கான் உச்சநீதிமன்றம். அவன் கேட்குறான், ஏன்பா சஸ்பெண்ட் பண்ணீங்க, அவர் தான் ஜெயிலுக்கு அனுப்பலையேன்னு கேட்குறாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் மேலே விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கோம், அதனால் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். துறை ரீதியான விசாரணை தான் சஸ்பெண்ட் பண்ணணும். இது விசாரணை நடத்துகிற விஷயமா? ஆட்கடத்தல், மைனர் ஆட்கடத்தல் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு எஃப்ஐஆர் உள்ளே போடுங்க, ரிமாண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சஸ்பெண்ட் பண்ணணும்ல. அப்போ சுப்ரீம் கோர்ட்டை ஏமாற்றிட்டான். சுப்ரீம் கோர்ட், ஓ அப்படியா சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்களா, சரி விசாரிங்கன்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு அந்த சஸ்பென்ஷனை நம்பிட்டாங்க. சட்டப்படி அந்த சஸ்பென்ஷன் தப்பு. ஜெயிலுக்கு அனுப்பி தான் சஸ்பெண்ட் பண்ணணும். குற்ற வழக்குகளில் துறை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தான் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு விசாரணை நடத்தணும். இவன் ஆட்கடத்தல் இதுக்கே ஜெயிலுக்கு அனுப்பாமல் விசாரணை பண்ணுறோம்னு ஊரை ஏமாற்றி சுப்ரீம் கோர்ட்டையும் ஏமாற்றிட்டான். சுப்ரீம் கோர்ட்டும் சரின்ட்டாங்க. மிகப்பெரிய அயோக்கியத்தனம் இது. அதுக்கடுத்தது இன்னொன்று, சிபிசிஐடி என்கொயரி. சிபிசிஐடி என்கொயரிக்கு இந்த வழக்கு அனுப்புங்கன்னு உச்சநீதிமன்றமே சொல்கிறான். சட்டம் தெரியாதவங்க பூரா இங்கே வந்துக்கிட்டு ஜட்ஜாக உட்காந்தா யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியல. சிபிசிஐடி விசாரணை எப்போ வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு வழக்கு கண்டுபிடிக்கப்படாமல் இருக்குது, அப்போ தான் லோக்கல் போலீஸிலேருந்து விட்டு எடுத்து சிபிசிஐடி விசாரணைக்கு அனுப்புவாங்க. அதாவது கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கும் வழக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும், அதை தான் சிபிசிஐடிக்கு அனுப்புவாங்க. இப்போ அந்த சாரை சிபிசிஐடிக்கு அனுப்புனா, ஏன்னா அந்த சாரை யாருன்னு கண்டுபிடிக்கலை லோக்கல் போலீஸ். சிபிசிஐடி இல்லைன்னா 3 பேர் கொண்ட விசாரணை. அந்த பெண்கள் போட்டாங்கல்ல, ஒன்றுமே விசாரணைனாலே என்னன்னு தெரியாத ஒரு 3 பொம்பளை பெண் ஆஃபீஸரை போட்டாங்கல்ல, அது மாதிரி. அது எப்படின்னாக்க உண்மையை கண்டுபிடிக்கலைண்ணா. இதில் உண்மையை கண்டுபிடிச்சாச்சு. ஹைகோர்ட்டு ஜட்ஜி சொல்கிறாரு, 2 குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஏடிஜிபிக்கு தொடர்பு இருக்குன்னு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்கன்ட்டார். சிபிசிஐடி விசாரணைக்கு எதுக்கு அனுப்பணும்? அதான் கண்டுபிடிச்சாச்சுல்ல, 2 பேரும் சொல்லிட்டாங்கல்ல, அப்போ கைது தானே பண்ணணும். சிபிசிஐடி விசாரணைன்னு போட்டால் 6 மாதம் ஆகும். அப்போ இவரை கைதே பண்ணாமல் ஊரை ஏமாற்றிட்டு சிபிசிஐடி விசாரணை ஒரு மேலுக்கு சம்மந்தம் இல்லைன்னு வந்துருச்சுன்னு சொல்லலாம். அப்படிங்கிற ஏமாற்று வேலைக்காக சுப்ரீம் கோர்ட்டும் துணை போகிறான். அவனே சொல்கிறான், சிபிசிஐடி விசாரணைக்கு அனுப்புங்க. அப்போ பாருங்கள் நாட்டில் நீதி எங்கே போயிருக்கு. நீங்களும் நானும் ஒரு சின்ன தப்பு பண்ண ஸ்டாலின் யூடியூப்பில் பேசுனா ரிமாண்ட், குண்டர்கள் சட்டம் போடுற ஆள் ஒரு ஏடிஜிபி, அவருடைய காரு பிடிபட்டு இருக்கு. அந்த காரில் இருந்து அவங்க ஆளுங்களே வந்து ஏடிஜிபி தான் ஏடிஜிபிக்கு எதிராக சொல்லியிருக்காங்க. அப்போ கைது பண்ணணும்ல. அப்போ வலுத்தவனுக்கு ஒரு சட்டம், இழைத்தவனுக்கு ஒரு சட்டம் அப்படின்னு ஆயிடுது. நாட்டில் எப்படி நம்புறது சட்டத்தை? அதுக்கப்புறம் இதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கலை உச்சநீதிமன்றம். இதை கண்டுக்கவே இல்லை. சரி, அப்போ இதுக்கு அனுப்பிடுங்க, அதுக்கு சிபிசிஐடி முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த வழக்கில் மைனரை கடத்தினதுக்கு எந்த ஒரு தண்டனையும் இல்லாமல் போச்சு. அதுக்கடுத்தது இவர் என்ன சொல்கிறாங்க, உச்சநீதிமன்றம் அது இதை விட வேடிக்கை. எது ஏடிஜிபியை கைது பண்ணுறதா? என்னுடைய 25 ஆண்டு காலம் நான் நீதிபதியாக இருக்கேன், இந்த மாதிரிலாம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சதே இல்லையா? அப்போ ஏடிஜிபி கொலை பண்ணாலும் போடக்கூடாது, அதுதான் உச்சநீதிமன்றம் சொல்கிறது. அப்படியே துடிக்கிறார். ஏடிஜிபியை கைது பண்ணுறா? என்ன ஏடிஜிபினா வானத்திலிருந்து குதித்தவரா? அவரும் இந்த நாட்டு குடிமகன் தானே, இந்த நாட்டின் சட்டத்திற்கு உட்பட்டவர் தானே. சட்டத்தில் தப்பு பண்ணால் அவரும் ஜெயிலுக்கு போகணும்ல, இதுதானே சாத்தியம். அப்போ இப்போ உச்சநீதிமன்றம் கேட்குறான், எப்படி நீ வந்து ஒரு ஏடிஜிபிக்கு கைது பண்ணலான்னு கொடுத்த? ஆனால் அவர் கைது பண்ணலான்னு கொடுக்கல, சட்டப்படி நடவடிக்கை எடுப்பான்னு தான் கொடுத்துருக்காரு. உச்சநீதிமன்ற நீதிபதி அந்த ஆர்டரையே படித்து பார்க்காம ஒரு தீர்ப்பு எப்படி கொடுத்தாங்க அப்படின்ட்டு இந்த வழக்கை அந்த நீதிபதிகிட்டே இனிமேல் போடாதங்கிறான். அப்போ பார்த்துக்கணும், வேறு நீதிபதிகிட்ட போடுங்க. அப்போ காப்பாற்றுறதுக்கு
அதிகாரத்தில் இருப்பவனை காப்பாற்றுவதற்கு, பணம் படைத்தவனை காப்பாற்றுவதற்கு நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றம் எப்படி வேலை பண்ணுறான்னு பார்த்துக்கோங்க. இங்கே தான் பொன்முடிய 3 வருஷம் தண்டனைனாலும் மந்திரி ஆகுன்னு சொன்னான். ஆக நீதியை விற்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அந்த ஜட்ஜை மாற்று, வேறு ஜட்ஜிட்ட போட, வேறு ஜட்ஜி பார்ப்பாரு, உச்ச நீதிமன்றம் மாற்ற சொல்லிட்டான்ப்பா, இது எதுக்கு நமக்கு வம்பு, அது ஏடிஜிபி மேலே ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லிடலாம். இதில் அவரும் தப்பிச்சிடுறார், அரசியல்வாதி ஜெகன்மூர்த்தி. ஆக அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் என்ன செய்தாலும் அந்த தண்டனையிலிருந்து தப்பித்து விடுவார்கள், அந்த வழக்கிலிருந்து தப்பித்து விடுவார்கள். சாதாரண நடுத்தர மக்களும் ஏழைகளும் சாதாரணமானவர்கள் தான் சட்டத்தில் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது இந்த வழக்கிலிருந்து தெரியுது. ஸ்டாலின் ஏமாத்துறதுக்காக சஸ்பெண்ட் பண்ணிட்டோன்னு முடிச்சிட்டாரு, ஜெயிலுக்கு அனுப்பாமல். உச்ச நீதிமன்றம் நீ சிபிசிஐடிக்கு போடான்னு சொல்லி இன்னும் ஒரு 3 மாதம் 6 மாதம் இந்த வழக்கு முடிஞ்சிடும். ஏடிஜிபி க்ளீனாக ஆட்கடத்தல் வழக்கு இதோட முடிஞ்சு போகும் அப்படிங்கிறது தான் மிகவும் வருத்தமான செய்தி, முதல் செய்தி. அடுத்தது திருமாவளவனின் நாடகம். புரிஞ்சுக்கணும்ல, அப்பப்போ ஒரு நாடகம் போடுவார். இந்த பக்கம் வள்ளுவர் இது கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவரும்பார், சனாதானத்தை ஒழிக்கணும்பார். அந்த பக்கம் போய் கோயிலில் எலெக்ஷன் வந்துட்டால் சிதம்பரம் கோயிலில் போய் பூஜை பண்ணுவார், இதெல்லாம் பண்ணுவார். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ இன்றைக்கி ஒரு புது நாடகம், ஏதோ ஒரு ஐடியா வச்சுருக்காரு. எலெக்ஷன் நெருங்குதில்ல, மதுரை பக்கம் கொஞ்சம் ஓட்டு வாங்கணும், எலெக்ஷன் நெருங்குது, ஏதோ மதுரை பக்கம் ஏதோ சீட்டு கேட்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் ஐடியா பண்ணி நேராக திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போயிட்டேன். அதில் இவர்களெல்லாம் நாஸ்திகர்கள், இறைவனை நிந்திப்பவர்கள், நாஸ்திகர் கூட்டத்துடன் கூட்டணி வச்சுருக்கிறவங்க. இவங்களெல்லாம் கோயிலுக்குள்ளேயே விடக்கூடாதுங்கிறது தான். நாஸ்திகர்கள் யாரையும் கோயிலுக்குள்ளே விடக்கூடாது. சரி, கோயிலுக்குள்ளே விட்டுட்டீங்க, மாலை போடாதீங்க, அதுக்கு தகுதி இல்லாதவங்க. சிறப்பு பூஜை பண்ணாதீங்க, அதுக்கு தகுதி இல்லாதவங்க. இந்த எடுபுடி சேகர்பாபு வர்ற ஆளுக்கெல்லாம் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் காலம். நீங்கள் எல்லாம் ஒரு மந்திரியாக இருந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்குறீங்கன்னா கேவலம் அந்த நாட்டுக்கு. சமூக விரோதிகள் இவங்கெல்லாம் ரெக்கமெண்டேஷன் லெட்டர், உடனே அவருக்கு மாலை போட்டு பூஜை பண்ணுறாங்க. அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ திருமாவளவனுக்கு சிறப்பு பூஜை, மாலை எல்லாம் போட்டாச்சு. விபூதி எடுத்து அப்படியே நெத்தியில் பூசுறது, பக்தியுடன் அப்படியே பூசிட்டு வர்றார். அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, சார் திருப்பரங்குன்றம் ஏன் வந்தீங்க, அது சர்ச்சைக்குரிய இடம் சார். இவர் கேட்குறாரு, மறந்துட்டார். என்ன சர்ச்சைக்குரிய இடம் சார்? பக்கத்துலேயே தர்கா இருக்குது சார், சிக்கந்தர் தர்கா. நீங்கள் இதை மட்டும் கும்பிட்டுட்டு போனீங்கன்னா இஸ்லாமியர்கள் ஓட்டு விழுகாத. ஆமாய்யா, நம்ம அதை யோசிக்காமல் வந்துட்டோமே, இந்துக்கள் ஓட்டுன்னு வந்துட்டோமே, பிரச்சனையாக போச்சு. பக்கத்தில் அந்த தர்காவுக்கு போகலைன்னா அவங்க ஓட்டு விழுகாது, அவங்க ஓட்டு தானே நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு, சரி ஒரு நாடகம் போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பரங்குன்றம் முருகர் கோயிலை விட்டு வெளியில் வந்த உடனே அப்படியே மொபைல் ஃபோனில் கேமராவை எடுத்து அப்படியே பார்த்து விபூதியை அழிக்கிறார். இந்த வீடியோவை பாருங்கள். ஆக விபூதியை அழிக்கிறார். முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்த விபூதியை அழித்து விட்டு அப்படியே பக்கத்தில் தர்காவுக்கு விபூதி இல்லாமல் போய் அங்கே உட்காந்து அந்த இஸ்லாமியர்களோடலாம் சேர்ந்து நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு தர்காவுக்கு போயிட்டு வந்துட்டார். அந்த தர்காவுக்கு போன காட்சியையும் பாருங்கள். நீ ஆக அரசியல்வாதி எப்படி சிந்திக்கிறாங்கன்னு பாருங்கள், அரசியலில் எப்படி நாடகம் போடுறாங்க, எப்படி நடிக்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த லட்சணத்தில் திருமாவளவன் விஜய நடிகரை பார்த்து ஏமாந்து போகாதீர்கள்ட்ட என்ன அர்த்தம்? நீங்களே அரசியலில் மகா நடிகர்னு நிரூபிச்சிட்டீங்க. அதனால் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது இந்த இந்த இதெல்லாம் மோசடி. நிச்சயம் ஒரு நாள் உங்கள் முகத்தில் கிழியும். எப்படி இருந்தாலும் இறைவனை முருகனையும்
விநாயகரையும் ஈசனையும் சக்தியையும் பெருமாளையும் கும்பிடும் ரோசமுள்ள எந்த இந்துக்களும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. உங்கள் கட்சியில் இருக்கும் இந்துக்களே உங்களுக்கு ஓட்டு போடுறதை பற்றி மறுபரிசீலனை செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அடுத்தது எடுபடி சேகர்பாபு. அவருக்கு இவர் முருகர் மாநாடு நடத்துவாராம். முருகர் உங்களுக்கு சொத்த மாதிரி பாவிங்க, செருப்பால் அடித்த பயலுங்க நீங்கள்லாம் சாமியை வெக்கம் இல்லாமல் முருகர் மாநாடு நடத்துனீங்க, காரி துப்புனாங்க எல்லாம். அதுக்காக அப்புறம் இப்போ மற்ற பக்தர்கள் நடத்துகிறாங்களாம் முருகர் மாநாடு. எரியுது. இது பிஜேபிக்காரன் எலெக்ஷனுக்காக பண்ணுறானா? நீங்கள் மட்டும் எதுக்காக பண்ணீங்க முருகர் மாநாடுக்கு? பக்திக்காக பண்ணீங்களா? கொதிக்கிறார். அவரால் ஒன்றும் பண்ண முடியலை. பவன் கல்யாணங்கிறது வந்தார், வந்து சாமி கும்பிட்டு போனார். யோகி ஆனந்த் கூட ஏதோ இது பண்ணியிருக்காரு முருகர் இதுக்கெல்லாம். இது அவங்களுக்கு எரியுது. என்ன சொல்கிறாரு, பவன் கல்யாணம் இங்கே முருகர் இதை எப்படி பண்ணலாம்? அவர் ஆந்திராக்காரன், அந்த அர்த்தத்தில் சொல்கிறார். பவன் கல்யாணம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. ஆந்திராவில் இருக்கின்ற பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்பந்தம்? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்ற யோகிநாத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஓங்கோல்காரனே ஓசிலையில் ஏறி இங்கே வந்துக்கிட்டு முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் பவன் கல்யாணம் ஏன் வரக்கூடாது? ஓசிலையில் நீங்கள் ஓங்கோல்லேருந்து வந்த பரம்பரை நீங்கள். பவன் கல்யாணம் அதே பரம்பரையை சேர்ந்தவர் தானே. நீங்கள் வரும்போது அவர் வருது நீங்கள் பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? நீங்களே சுத்த தமிழரா? எடுபிடிக்கு தான் கேட்குறாங்க. சுத்த தமிழரா? ஒரிஜினலும் கிடையாது. நீங்கள்லாம் இங்கே முருகரை கும்பிடுவீங்க. அவங்க பவன் கல்யாணம் போன்ற பக்திமான்கள் கும்பிடக்கூடாதான். இந்த நியாயம். அடுத்தது இவரை பற்றி பேசுகிறார், யோகி ஆனந்தை பற்றி. யோகி ஆனந்தை பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் கொஞ்சமாச்சு தகுதி இருக்கா? யோகி ஆனந்த் ஒரு யோகி போன்ற வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அவருக்கு வயசே 50க்கும் கீழே. வயதானவர்கள் கூட காலை தொட்டு கும்பிடுறாங்க. காரணம், அவர் அரசியல்வாதி இல்லை, அவர் ஒரு யோகி. அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டை போய் பாருங்கள், 10,000 ரூபா கூட இருக்கார். ஒரு முதலமைச்சர், ஒரு யூபிக்கு முதலமைச்சர் பாரிஸ்காரனில் வெக்கம் இல்லாமல் ஊராம் பணத்தை கொள்ளையடித்து, ஊராம் இடத்தை கொள்ளையடித்து, பில்டிங் கட்டி வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருக்கிற ஆள் நீங்கள்லாம் யோகி ஆனந்தை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு அடிப்படை தகுதி இருக்கா? அதுவும் முருகனையும் ஸ்டாலினையும் ஒப்பிட்டு பேசுகிறது. முருகர் ஸ்டாலின் பக்கத்தில் நிற்பாராம். பாவிங்களா? எங்கள் உயிரினும் மேலான மாண்புமிகு முதல்வர்கள் தான், அவர் பக்கத்தில் தான் தமிழ் கடவுள் முருகன் நின்று கொண்டிருக்கின்றார். கலிகாலம் உங்கள் பக்கத்தில் நிற்கணுமா? சூரசம்ஹாரம் பண்ணுறாரு பாரு முருகன், உங்களையும் ஸ்டாலினை, இந்த ஆட்சியவே வெக்கங்கட்ட ஆளுங்க. முருகர் பக்கத்தில் நிற்பாராம். அடித்த கொள்ளை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அடித்து பண்ணின அயோக்கியத்தனம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ஜெயிலுக்கு போய் அடி வாங்கின ஆளுங்க நீங்கள்லாம். எமர்ஜென்சியிலேருந்து இதுலேருந்து நீங்களே போலீஸ் ரெக்கார்டில் இருக்கிற ஆள் வெக்கம் இல்லாமல் யோகி ஆனந்தையும் இவரையும் பவன் கல்யாணியும் பேசிக்கிட்டு முருகரை பக்கத்தில் நிற்கிறேன்னு சொல்கிறீங்கன்னா காலத்தின் கோலம். எடுபடி சேகர்பாபுக்கு சொல்கிறேன், ரெடியாக இருக்குது. முருகர் உங்களை இது பண்ணுவார், சூரசம்ஹாரம் பண்ணுவார். நீங்கள் பண்ணுற அத்தனை அயோக்கியத்தனத்துக்கும். எப்படி பாரிஸ்காரனில் இவ்வளோ பெரிய சொத்து வந்தது? கோயில் சொத்து தானே. கோயில் சொத்தை கொள்ளையடிச்சு தானே வந்திருக்கீங்க. அதனால் இவருக்கு சொல்கிறேன், யாருக்கு? சேகர்பாபுவுக்கு, கோயிலில் நீங்கள் அடித்தும் கொள்ளைக்கு உங்கள் குலமே நாசமாகும் விரைவில் அப்படிங்கிறத மனதில் வைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது அடுத்த கருத்தாக எடுபடி சேகர்பாபுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பதிலாக கொடுக்க விரும்புகிறோம். அடுத்து கனிமொழி இந்த திமுக ஐடி விங்காரெல்லாம் சேர்ந்து கனிமொழியை இவங்களை போடுறாங்க. அதாவது வேலு நாச்சியாராம் கனிமொழி அப்படின்னு. வேலு நாச்சியார் படத்தையும் இந்த படத்தை பாருங்கள். இது பூரா ஐடிவிங்களை இன்டர்நெட்டில் ஓடிக்கிட்டு. வேலு நாச்சியார் கனிமொழி வேலு நாச்சியாராம் அப்படின்னு போகிறான். அந்த இது வேலு நாச்சியாருக்கு இதை விட கேவலம் என்ன இருக்குது? ஒரு கனிமொழியோடு போய் 2Gயில் போய் ஊரை கொள்ளையடிச்சிட்டு 6 மாதம் ஜெயிலில் இருந்த ஒரு அக்யூஸ்டு அவங்கள போய் இவங்களோட வீரமங்கை வேலு நாச்சியாரோட போய் ஒப்பிட்டா எப்படி? வேலு நாச்சியார் யாருன்னு உங்கள் ரொம்ப பேருக்கு தெரிய. வேலு நாச்சியார் ராமநாதபுரம் ராஜாவின் மகள். இவங்க யார்? இவங்க ஓங்கோல் திருட்டிரையிலோட மகள். அடிப்படையிலே ராஜாவோட மகளை போய் திருட்டிரையில் ஏறி வந்தவங்க மகளோட ஒப்பிடலாமா? ஒப்பிட்டா சரியாக இருக்குமா? ஜெயிலுக்கு போனாள்,
ஊரை கொள்ளையடிச்சிட்டு அந்த அம்மா ராஜ பரம்பரை. அந்த அம்மாவுக்கு ராஜா என்ன பண்ணார், அந்த அம்மாவுக்கு ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. ராஜாக்களாக மாப்பிள்ளை தேடினாங்க, கிடைக்கல. அப்போ ராஜா என்ன பண்ணார், சாதாரண ஆளுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவரை ராஜாவாக்கிடணும்னு சொல்லி தன்னுடைய ராமநாதபுரம் சாம்ராஜ்யத்தில் இருந்த சிவகங்கையை தனியாக பிரித்து அந்த சிவகங்கையை அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து ராணியாக்கினார். ராஜா குடும்பம்னு சொல்லி எவ்வளோ பெரிய வரலாறு உள்ளவங்க இந்த கனிமொழிகிட்ட போய் அந்த அம்மாவுக்கு என்ன நடந்தது, வெள்ளைக்காரனுக்கும் அவங்களுக்கும் மோதல் நடந்தது. வேலு நாச்சியாரை வந்து அடித்து துரைச்சிட்டான் வெள்ளைக்காரன், சிவகங்கை சாம்ராஜ்யத்தை எடுத்துட்டான். வேலு நாச்சியார் என்ன பண்ணாங்க, குரில்லா போர் நடத்தினாங்க, மறைந்திருந்து வெள்ளைக்காரனை அடித்தாங்க. குரில்லா போர் நடத்தி வெள்ளையனை எதிர்த்து அவனை அடித்து விரட்டி விட்டு சிவகங்கை சாம்ராஜ்யத்தை மீண்டும் ராணியானாங்க. இவ்வளவு வீரமங்கை, அதுக்கு தான் அவங்களுக்கு வீரமங்கை. இந்த அம்மா சீன மங்கை, சிங்கப்பூர் மங்கை. அந்த அம்மா ராஜ்யத்தை வெள்ளைக்காரர்கிட்டருந்து அடித்து நாட்டை மீட்டாங்க. இந்த அம்மா நாட்டை கொள்ளையடித்து வெளிநாட்டில் போய் இதில் போயிட்டு சிங்கப்பூரில் போயிட்டு முதலீடு பண்ணி கணவனையும் பையனையும் சிங்கப்பூர் சிட்டிசன் ஆக்கியிருக்காங்க. நாட்டுப்பற்றுள்ள உங்கள் வீரநாச்சியார்கிட்ட நாட்டை அடகு வச்சு வெளிநாட்டில் போய் முதலீடு செய்கிற இவங்க வந்து ஒப்பிடலாமா? வீரமிக்க ஒரு வேலுநாச்சியாரை இவர் உள்துறை மந்திரி அமித்ஷா காலில் போய் விழுந்து தவம் இருக்கக்கூடிய கனிமொழியை வந்து நம்ம ஒப்பீடு செய்யலாமா? வேலுநாச்சியாரை வந்து கனிமொழிகிட்ட ஏதோ நீங்கள் ஒப்பீடு செஞ்சுட்டு சும்மா சாதாரண விஷயம்னு நினைக்கிறீங்க. அது மிகப்பெரிய துரோகம். எவ்வளோ பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், எவ்வளோ பெரிய வீரத்துக்கு பேர் போனவர்கள். அவங்க கடைசி விட்டுட்டு போகும்போது வெள்ளையனை அடிக்கணும்னு சொல்லி இன்னும் 2 வீரனை உருவாக்கிட்டு போனாங்க. சின்ன மருது பெரிய மருது கையில் ஆட்சியை கொடுத்துட்டு போனாங்க. அப்படி வந்து ஒரு பரம்பரை, ஒரு பெரிய இந்த பரம்பரை, அவங்க மிகப்பெரிய வீர பரம்பரை. கடைசி சின்ன மருது பெரிய மருது வெள்ளைக்காரனோட வீரபாண்டிய கட்டபொம்மன் தம்பியை காப்பாற்றுறதுக்காக சண்டை போட்டு தூக்கு மேடை ஏறினவங்க. எவ்வளோ பெரிய இது சரித்திரம் உள்ளது தெரியுமா அந்த சிவகங்கை சாம்ராஜ்யம். அதை போய் உங்களுக்கு கனிமொழிகிட்ட வந்து ஒப்பிட்டு 2 பேர் படத்தையும் பக்கத்தில் போட்டு இன்டர்நெட்டில் இந்த ஐடி டீமுக்காரன் திமுக போடுறான்னா அந்த அம்மாவை இதோட யாரும் அவமானப்படுத்த முடியாது. அதனால் கனிமொழிகிட்ட சொல்கிறேன், ஒழுங்காக உங்கள் ஐடி டீமில் சொல்லி அந்த வேலுநாச்சியாரையும் உங்களையும் ஒருமைப்படுவதாவது 2 பேர்த்தையும் ஒன்றுபட்டு போட்ட ஃபோட்டோவை தூக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறத கனிமொழிக்கு எச்சரிக்கையாக விட விரும்புகிறேன். அடுத்தது அன்புமணி செய்தி. அன்புமணி என்ன சொல்கிறாரு, அதாவது குட்காவை பற்றி நீங்கள் பேசக்கூடாதுன்னு கோடிக்கணக்கில் பணம் வந்து கொடுத்தாங்களாம். அது முடியாது அப்படின்ட்டார். நீங்கள் நம்புறீங்களா? இந்த குட்கா லாபி மட்டும் 1000 கோடி ரூபாய் நான் தருவேன் அன்னைக்கு சொன்னான். டுபாக்கோ லாபினா 5000 கோடியா? எங்க சொல்லுங்க, எங்க வேணும், எப்படி வேணும்? அன்னைக்கு வாங்கிட்டு என்ன வேணா பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு அது முக்கியம் இல்லை. எனக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பேர் முக்கியம். தமிழ்நாட்டின் இந்தியாவில் உள்ள இளைஞர்களுடைய நலன் முக்கியம். சரி, அது உண்மையாகவே இருக்கட்டும். குட்காவை பற்றி பேசக்கூடாது என்பதற்காக கோடிக்கணக்கில் வந்த பணத்தை உதறி தள்ளிவிட்டார் அன்புமணி என்பது உண்மையானால், கூட்டணிக்கு கோடிக்கணக்கான 100கணக்கான கோடியை பேரம் பேசி வாங்குகிறீங்கன்னா உங்களை எப்படி நம்புறது? நீங்கள் குட்காவுக்கு வேணான்னு சொன்னபடி கூட்டணிக்கு பணம் கொடுக்கும்போது வேணான்னு சொல்வதற்கு உங்களுக்கு இது இருக்கா? நீங்கள் குட்காவுக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை வேணான்னு சொல்லி லஞ்சத்துக்கு எதிராக இருப்பது உண்மையானால் 5000 கோடி லஞ்சம் இதுக்கு வழக்கு உங்கள் மீது எப்படி வந்தது? அந்த பணமெல்லாம் எங்கிருந்து அடிக்கப்பட்டது? எப்படி கொள்ளையடிக்கப்பட்டது? அதை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு ரைட்டு இருக்கா? அதனால் திசை திருப்புறாரு. பாமகவில் நடக்கிற சண்டைக்கு காரணம் திமுகன்ட்டார். பாமகவில் நடப்பது சண்டைக்கு உடனே ராமதாஸ்கிட்ட போய் கேட்டாங்க, என்ன சார் உங்கள் பையன் வந்து உங்கள் கட்சியில் நடக்கிற சண்டைக்கு காரணம் திமுக தூண்டுதல்ங்கிறாங்களே? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்ட்டார். இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டார். நாங்கள் சில திமுக காரங்கிட்ட பேசணும், என்ன சார் இந்த மாதிரி நம்ம இவங்க போய் ரிப்போர்ட்டர் போய் கேட்டாங்க, என்ன சார் இந்த மாதிரி பேசுகிறாங்க, அவர் அன்புமணி நீங்கள் தான் உடைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்களை ஏங்க நாங்கள் உடைக்கணும்? 50 கோடி 100 கோடி கொடுத்தா பின்னாடியே வருவாங்க, இவங்களை போய் உடைக்கணுமா? எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுவாங்க. நாங்கள் திருமாவை பக்கத்தில் வச்சுருக்கோம், திருமாவுக்கும் உங்களுக்கு ஒத்து வராது. அதனால் இவங்களுக்கு பணம் கொடுக்குறதாகவும் இல்லை, உடைக்கிறதாகவும் இல்லை, அவங்களே தானே உடைச்சிட்டு போயிடுவாங்க
அப்படின்னு திமுககாரன் பதில் சொல்கிறான். ஆக அன்புமணி பப்ளிசிட்டிக்காக சுற்றுகிறார். அவர் ராமதாஸ் விடுவதாக இல்லை, இவர் மன்னிப்பதாகவும் இல்லைன்ட்டார். ரெண்டில் ஒன்று பண்ணுறேன்ட்டார். இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அன்புமணி மாநாடு நடத்த போகிறாரு. மாவட்டமாக பார்த்தாங்க. ஒரு எம்எல்ஏ, 2 எம்எல்ஏ, ஜிகே மணி, இன்னொரு அருள்னு நினைக்கிறேன், அவர் 2 பேரும் போய் அப்போலோ ஆஸ்பத்திரியில் ஹார்ட் அட்டாக் அட்மிட் ஆகிட்டோம். என்னன்னு கேட்டால் அந்த அன்புமணி வருவார் சார், வரலன்னா அவர் கோவிச்சுக்குவார், போனால் ஆனால் அப்பா கோவிச்சுக்குவார், இது எதுக்கு வம்பு, அதனால் நாங்கள் ஹார்ட் அட்டாக்னு போய் அட்மிட் ஆகிட்டோம் அப்படின்னு 2 பேரும் போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டாங்க. இப்படி சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது பாமகவின் நிலைமை. அதனால் ராமதாஸ் அவர்களுக்கு சொல்லுவது என்னென்னா, நீங்கள் தயவு செய்து அவரை நிரந்தரமாக ஒதுக்கி வைத்து விடுங்கள். நீங்கள் உயிருடன் இருக்கும் வரை அவரை கட்சிக்குள்ளேயே விடாதீங்க. அப்போ தான் பாமக காப்பாற்றப்படும் அப்படிங்கிறத டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு செய்தியாக சொல்ல விரும்புகிறோம். அதுக்கடுத்தது இவங்க பிரேமலதா மீட்டிங் போட்டாங்க. அவங்க செயற்குழு இதெல்லாம் 40 சீட்டுக்கு குறையா கொடுத்தா வேணாம் அப்படிங்கிறாங்க. 40 சீட் அளவுக்கு ஓட்டு இருக்கா, இல்லை 40 சீட்டுக்கு நிற்கிறதுக்கு ஆள் இருக்கான்னு தெரியல. ஏன்னா போன தடவை 2021 அதிமுகட்ட 15 சீட்டு ஒரு ராஜ்யசபா, அதே கடைசி நேரத்தில் விட்டுட்டு டிடிவி தினகரன் பக்கம் ஓடிட்டாங்க. அதனால் எந்த கட்சிக்காரவங்கனாலும் பிரேமலதாவை நம்ப முடியாதுங்கிறாங்க. கடைசி நேரத்தில் காலை வாரிடுவாங்க. அதனால் இப்போ அவரோட போயிடுச்சு விஜயகாந்தோட. அதனால் இனி இவங்களோட கூட்டணி வேணாம், கூட்டணி வச்சுக்கிட்டாலும் பணம் கொடுக்க தயாராக இல்லை என்ற நிலைமையில் இருக்கிறார்கள். அதனால் 40 சீட்டு இல்லை 10 சீட்டு வருதா இல்லை 15 சீட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்களாங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறத பிரேமலதா கூட்டணிக்காக இது போட்டுக்கிட்டு இருக்காரு, ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த ஸ்கெட்சு அநேகமாக தேராது அப்படிங்கிறத பிரேமலதா அவர்களுக்கு செய்தியாக தெரிவிக்க விரும்புகிறோம். அந்த சார் சுப்பிரமணி தப்பிச்சிட்டார், இன்னொரு இதெல்லாம் மாட்டிட்டார். என்னென்னா நில அபகரிப்பு பண்ணியிருக்கார். இப்போ முதல்ல என்னென்ன பெண்களை அபகரிக்கும் வேலையெல்லாம் பண்ணியிருக்காருங்கிற மாதிரி செய்தி வந்தது. தப்பிச்சிட்டாங்க, ஸ்டாலின் காப்பாற்றி விட்டார். இன்னொருத்தன் நிலத்தையும் போய் அபகரிச்சா விடுவானா, அவன் வழக்கு போட்டான். உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் முகாந்திரம் இருக்கிறது எடுங்கன்ட்டாங்க, அவங்க போட்டாங்க. குற்றச்சாட்டு பதிவாக போகுது. ஆக குற்றவாளியாகிவிட்டார். மனசாட்சி உள்ளவராக இருந்தால் ஸ்டாலின் உடனே அவரை மந்திரி சபையை விட்டு விலகணும். அவர் எங்கே மனசாட்சி? சுப்பிரமணி எடுபடி வேலை பார்க்குறவர். அவர் வாக்கிங் போகும்போதெல்லாம் பின்னாடி அப்படியே எடுபடி மாதிரி போகிறவர். அப்பப்போ கணக்கில் பணத்தை அப்படியே கட்டிங் கொடுக்குறாரு. அதனால் அவருக்கு என்ன வந்தது? அதனால் சுப்பிரமணியாவது நீ என்ன கேஸ் நடத்திக்கப்பா, நான் 1 கோடி வக்கீல் வச்சுருக்கேன், வந்தேன்னா உனக்கு இதாகிடும். அதையும் மீறி 3 வருஷம் தண்டனை அடையிலையா, உன்னை மந்திரி விட்டே வந்து தூக்க சொல்கிறது, சுப்ரீம் கோர்ட்டு போனால் அங்கே போயிட்டு மந்திரி ஆக்கியா அப்படின்னு சொல்ல வச்சிடுறேன் அப்படின்ட்டு. அதனால் சுப்பிரமணி கொஞ்சம் கூட கவலைப்படலை, அவர் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கார். இதில் இந்த இவங்க இருக்காங்க பாருங்கள், இந்த மேயர், அந்த அம்மாவெல்லாம் மேயராக போட்டு அந்த பதவியவே நாசம் பண்ணிட்டாங்கப்பா ஸ்டாலின். அங்கே ஒரு விழா நடக்குது, அந்த விழாவில் இந்த அம்மாட்ட இருந்து இதை கொடுக்க வைக்கிறாங்க. நாடு எவ்வளவு கேவலமாக போய் ஒன்றுமே தெரியாது, 0, ஒரு இடம் பேச தெரியாது. அவங்கள வச்சுக்கிட்டு பக்கத்தில் ராதாகிருஷ்ணன் ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் நிற்கிறாரு அந்த பரிசை கொடுக்க. அந்த அம்மா கொஞ்சம் கூட மதிக்காமல் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்குது அந்த பரிசை கொடுக்கும்போது. அப்புறம் அவர் ராதாகிருஷ்ணன் நின்று பார்த்தா அந்த அம்மா ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கு யார்கிட்டையோ. அப்படி கொஞ்சம் குழாவி பேசுது அந்த அம்மா. அந்த ஃபேஸெல்லாம் நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோவில், கொஞ்சம் குழாவி பேசுது. இவங்க பரிசை வச்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க, சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர். இந்த பொழப்பெல்லாம் பார்க்கும்போது தான் எவனும் ஐஏஎஸ்க்கே வரமாட்டான். அப்புறம் அவர் சிரிச்சுக்கிட்டே சரி நம்ம பரிசை கொடுத்துருவோம்னா, ஃபோனில் பேசிக்கிட்டே அந்த பரிசை அப்படி கையால் தொட்டுக்கிட்டு திரும்பி கூட பார்க்குது. இவ்வளோ ஒரு கேவலமான பெண்மணியை போய் மேயரை வச்சா என்ன ஆகும்? அங்கே பெரிய பிரச்சனை அவங்களுக்கு. சேகர்பாபு எடுபடி சேகர்பாபு தான் போய் பஞ்சாயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். வேறு ஒரு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை.
இது நம்ம தான் நினச்சோம், இந்த அம்மாலாம் ஒரு மேயர், இதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷனு, இந்த துர்கா ஸ்டாலின் யார் வந்து ஆர்டர்லி வேலை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷனு, இது பண்ணுறதுக்கு ஒரு பொம்மை முதல்வர். நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறதுங்கிறது தான் கவலையாக இருக்கிறதுங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது கீழடியில் கிடைத்த ஆய்வுகள் வந்து நம்ம தமிழ் பண்பாட்டை வந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் தெரியும். கீழடியில் கிடைத்த ஆய்வுகள் தனியாக அது ஒரு தமிழர் பண்பாடு வந்து அந்த காலத்திலே இருந்திருக்குங்கிறதுக்கு மிகப்பெரிய ஆதாரம். அந்த ஆதாரத்தை மத்திய அரசாங்கம் கண்டுக்காமல் இருக்காங்களாம். ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறார் ஸ்டாலின். தமிழ் மேலே ரொம்ப பற்று உள்ளவங்கள்ல. அதனால் நீங்களே அதை போட்டு அமைக்கலாமான்னு பார்ப்பீங்க. உங்களுக்கு தமிழ்நாடு மேலேயும் தமிழர்கள் மேலேயும் உங்களுக்கு ஏது பற்று? நீங்களே ஆகா என்னப்பா அது தமிழ்நாடு தானேப்பா, உங்களில் ஏதாச்சும் ஆய்வு கிடைச்சா சொல்லு பார்ப்பீங்க. நீங்கள் கீழடி ஆய்வு இங்கே கிடைச்சிருச்சுன்னு ஒரு அன்னடிக்கிறார். அப்படியே என்ன இது ஒன்றும் பாரதிய ஜனதா கட்சி அரசு வந்து தமிழர்களுக்கு துரோகம் செய்யுது. இந்த ஆய்வுகள் எல்லாம் நம்ம பெருமைப்படுத்தி இதை வெளிப்படுத்தணும், இதை வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற குற்றம் சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன், இது ரொம்ப முக்கியமானது இல்லை. தமிழர் பண்பாட்டை பிரதிபலிக்கக்கூடியது தானே இந்த ஆய்வுகள். அப்போ என்ன பண்ணணும், நேராக போகணும், மோடியை போய் பார்க்கணும். பார்த்து சார் இந்த மாதிரி எங்களுக்கு ஆய்வுகள் கிடச்சிருக்கு, தமிழர்கள் பெருமையை வெளிப்படுத்தக்கூடியது, இதை நீங்கள் இது பண்ணி வெளி உலகுக்கு கொண்டு வந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு போய் சொல்ல வேண்டியது தானே. டாஸ்மாகில் மாட்டிக்கிட்டால் மட்டும், ஈடியில் மாட்டிக்கிட்டால் மட்டும் அங்கே போய் பிரைம் மினிஸ்டரை பார்க்க தெரியுதில்ல. கீழடி ஆய்வுகளை வந்துக்கிட்டு இப்போ இது பண்ணணும், உபயோகப்படுத்தணும், அதை பெருமைப்படுத்தணும்னு சொல்கிறதுக்கு பிரைம் மினிஸ்டர்கிட்ட போகிறதுக்கு யோகியதை இருக்கா அவங்களுக்கு? இதில் வந்துக்கிட்டு G2 ரைடு அடிக்கும்போது மட்டும் ஏர்போர்ட்டில் போய் நிர்மலா சீதாராமனை பார்க்குறீங்களே. இப்போ போங்க, நிர்மலா சீதாராமனை பாருங்கள், சம்மந்தப்பட்ட மந்திரியை பாருங்கள். உங்கள் சொந்த விஷயம்னா மட்டும் போகிறீங்கல்ல. 23 எம்பிகளை வெக்கம் இல்லாமல் வச்சுருக்கீங்கல்ல பார்லிமெண்ட்டில். எம்பி தான் குதிக்கிறானே, உங்கள் கனிமொழி இந்த இவங்கெல்லாம் ஜோதிமணி எல்லாம் சேர்ந்து பெஞ்சு மேலே பெஞ்சு எழுதி தாவி போகிறாங்களே. போங்க அங்கே போய் இப்போ உங்கள் பார்லிமெண்ட்டில் போய் நம்ம எம்பிக்களை குதிக்க சொல்லுங்கள், கத்த சொல்லுங்கள். இதுக்கு எதிர்ப்பு தெரிவிங்க, வெளிநடப்பு செய்யுங்க. உங்கள் வீட்டுக்கு எதிர்ப்பு பண்ணால் மட்டும் வெளிநடப்பு செய்கிறது. அங்கே பார்லிமெண்ட்டில் போய் உதயநிதி வாழ்க, வெக்கம் இல்லாமல் ஸ்டாலின் வாழ்க அப்படின்னு சொல்லத்தான் தெரியுது. கீழடியை பற்றி பேசுகிறதுக்கு துப்பு இருக்கா உங்களுக்கு? அங்கே போய் வெளிநடப்பு செய்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்கா? எல்லாம் சுயநலம். உங்கள் வீடு உங்கள் சொந்தம், அது மட்டும் இருந்தால் அவங்க போராடுவாங்க. மற்றதுக்கு வாயை திறக்க மாட்டாங்க. இப்போ இது மட்டும் குற்றச்சாட்டை மட்டும் இவங்க மேலே, மத்திய அரசாங்கம் மேலே சொல்லிட்டு தப்பிக்க பார்க்குறீங்க இல்லைங்களா? அப்படிங்கிறது தான் ஸ்டாலினுக்கு சொல்கிறேன். நாட்டின் மேல் பற்று இருந்தால், தமிழ்நாட்டு மேலே பற்று இருந்தால் நேராக அங்கே போய் பிரைம் மினிஸ்டரை பாருங்கள். இந்த லட்சணத்தில் ஒரு ஸ்டாலினு பிறந்தநாள் வாழ்த்து யாருக்கு? இவருக்கு, ராகுல் காந்தி. அவர் ஒரு தேச துரோகி, நீங்கள் ஒரு தேச துரோகி. ராகுல் காந்திக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறீங்க. ராகுல் காந்தி யார்? இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தது, இந்திய விமானங்கள் எவ்வளவு சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு கணக்கு கேட்டவராச்சா? பாகிஸ்தான் விமானங்கள் இவ்வளோ சுட்டு வீழ்ந்ததுன்னு கேட்க துப்பு இல்லாத தேச துரோகி தானே உங்கள் ராகுல் காந்தி. அந்த தேச துரோகிக்கு இவர், நீங்கள் உங்களை தேச துரோகின்னு ஏன்னு சொல்லலைன்னா இப்போ கொடி பிடிச்சிங்க, தப்பு இல்லை, பாராட்டுறோம். இப்போ ஊர்வலம் வரும்போது இந்திய கொடி பிடிச்சிங்க, பாராட்டுறோம். ஆனால் உங்கள் பரம்பரை எப்படி? இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த அன்னைக்கு கருப்பு கொடியை வீட்டில் ஏற்றிய பரம்பரையில் வந்தவர்களாயிற்றே நீங்கள். உங்கள் பரம்பரையே தேச துரோக பரம்பரையாச்சு. அந்த தேச துரோக ராகுல் காந்திக்கு இந்த தேச துரோக கும்பலை சேர்ந்த ஸ்டாலின் வந்து பிறந்த நாள் வாழ்த்து ட்விட்டரில் சொல்கிறார். ட்விட்டரில் என்னென்னமோ போட்டிருக்காரு, ஒன்றுக்கு கூட அவருக்கு மீனிங் தெரியாது. டெடிக்கேஷன் இருந்தது என்னென்னமோ போட்டிருக்காரு இங்கிலீஷில். அவர் இதில் எவனோ எழுதி கொடுத்துருக்கான், அவங்க ஆஃபீஸில் இருந்தவன் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு அந்த ராகுல் காந்திக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்வதற்கு தகுதி படைத்தவர் ஸ்டாலின். காரணம் 2 பேரும், அவர் ஒரு தேச துரோகி, இவர் ஒரு தேச துரோக கும்பலை சேர்ந்தவர் அப்படிங்கிறத இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.